அதாவது எவ்வளவு சிறப்பா கருணா பொங்கி எழுகிறாரு. நான் என்ன கேட்கிறேன், உங்கள் முதலமைச்சருக்கு தில் இருந்தா யார் யாரு மது ஆலைகள் நடத்துறாங்க அவங்க போட்டோவோட பேரை போட்டு நாளைக்கு ஒரு விளம்பரம் முழு பக்கத்துல கொடுங்க. அடுத்தது உங்களோட தமிழ்நாடுடைய எல்லைகள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா போடுங்க. அவங்க சொல்றது என்ன சொல்றாங்க, போதை கலாச்சாரம் இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்க என்ன சொல்றாங்க, டாஸ்மாகா அதுவா இதுவா குஜராத்தா அப்புறம் இந்தியாவா ஆல் ஓவர் இந்தியாவை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நாங்க பேச வந்தது தமிழ்நாட்டை பத்தி, எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு தான் கனெக்டிவிட்டி. மீதி இருக்கிற விஷயத்த பத்தி நாங்க பேச வரல, சப்ஜெக்ட்ல வரல. இப்போ ஆல் இந்தியா மேட்டர் கூப்பிடுங்க, அதுக்கு தனியா பேசலாம். சரியா? தமிழ்நாட்டுக்கு பார்டர் எங்கெங்க இருக்கு அதை மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு குஜராத்தில் பிடிக்கப்பட்ட போதைப் பொருள் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற தமிழ்நாடா இல்ல உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத தமிழ்நாடா, அதை முதல்ல டிக்ளேர் பண்ணுங்க. சரியா? குஜராத்தில் கூட வந்ததா கூட இருக்கட்டும், அதுக்கு ஒரு நேர்மையாக ஒரு பதில் பிரியன் அண்ணன் சொன்னாரு. உலக நாடுகள் எப்படி வந்தது, எப்படி உள்ள வந்துச்சு, அதெல்லாம் கரெக்டா சொன்னாரு. கரெக்ட், அது உண்மை. நேர்மையாக சொல்றேன், ஒத்துக்கிறேன். அங்க கனெக்டிவிட்டி இருக்கு, வெளியில போகுது வருது எல்லாமே சொல்றாரு, அதெல்லாம் உண்மை, ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. சரியா? அதே மாதிரி விஜயதாரணி மேடம் சொன்னாங்க, எங்க பிடிச்சாங்க ஜாஃபர் சாதிக்க, எங்க ஜாஃபர் சாதிக்க எந்த இதுல கட்சியில் இருந்தாரு, ஜாஃபர் சாதிக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருந்தீங்க, உங்களுக்கு அவங்களுக்கு என்ன கனெக்டிவிட்டி. அப்போ உங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பிடிபடுறாரு, பிடிபட்டுட்டு அவர் அதுக்கப்புறம் நீங்க மெம்பருங்கிறீங்க, மெம்பர் இல்லைங்கிறீங்க, இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில பிடிச்சானா அவங்க கட்சிக்காரங்கிறீங்க, அனுதாபிங்கிறீங்க, அப்படி தப்பிக்கிறீங்க. ரைட், விட்டுருங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டோட பார்டரை நிர்ணயிங்க. கன்னியாகுமரி வரைக்கும் உங்களோட கண்ட்ரோல் இருக்கா அதை சொல்லுங்க. ஒசூர் வரைக்கும் உங்க கண்ட்ரோல் இருக்கா அதை சொல்லுங்க. நெல்லூர் வரைக்கும் உங்க கண்ட்ரோல் இருக்கா அதை சொல்லுங்க. சரியா? அதே மாதிரி பாலக்காடு வரைக்கும் உங்க கண்ட்ரோல் இருக்கா அதை சொல்லுங்க. சரியா? இந்த 4 மூலையில எங்கெங்க கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த கண்ட்ரோலுக்குள்ளார ஆட்சி நீங்க பண்றீங்களா இல்லையா அதை சொல்லுங்க. இந்த பார்டர்ல நீங்க பிடித்தால் இந்த பொருள் எப்படி உள்ள வரும்? வருமா வராதா? கரெக்ட் தானே? ஒண்ணு எப்படி வரணும்? ஃளைட்ல வரணும். இல்ல அப்ப கேட்டப்ப நான் கேக்குறேன், ஒன்னு சொன்னாரு ரயில்ல வருதுங்கற மாதிரி சொன்னாரு. ஒண்ணு ரயில்ல வரணும், ஒண்ணு ஃளைட்ல வரணும், இல்லனா பை ரோட்ல வரணும், இல்லனா தண்ணில வரணும். இல்லையா? இதை எல்லாத்தையும் மானிட்டர் பண்றது யாரு இந்த ஸ்டேட்டுக்கு? நீங்க தானே. உங்ககிட்ட இருங்க, உங்ககிட்ட தானே கண்ட்ரோல் இருக்கு. சென்னையில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, திருச்சியில இருக்கு, மதுரையில இருக்கு, எல்லாமே இருக்கு. அங்க லோக்கல் போலீஸ்க்கும் ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு. அதே மாதிரி மத்திய அரசு சொன்ன 4ல பை ரோட தவிர மீதி 3 பை ரோடு வருது. ரயில்வே போலீஸ் பை ரோடு வருது, பை ரோடு வருது. ரோடு வருதுல நீங்க பிடிச்சதா என்ன ரெக்கார்டு இது வரைக்கும் நீங்க கொடுத்திருக்கீங்க, அத நீங்க சொல்லுங்க. அப்ப அந்த கட்டுப்பாடு உங்களிடம் இருக்கிறதா இல்லையா அதை சொல்லுங்க. சரியா? அதே போல நீங்க என்ன சொல்றீங்க, முதல்ல பாதுகாப்பு நாங்க எல்லா இடத்துக்கும் கொடுப்போம், சென்னை நம்பர் 1 இடத்துல இருக்குன்னு சொல்றீங்க. இந்த கடந்த 5 ஆண்டு காலத்துல எத்தனை லட்சம் சிசிடிவி போட்டு நீங்க கண்ட்ரோல்ல வச்சு ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் டேட்டாவை உங்க முதலமைச்சருக்கு தில் இருந்தா கொடுக்க சொல்லுங்க. சரியா? அதற்கு நடுவுல இப்ப நான் என்ன சொல்றேன், இருங்க இன்டர்வியூ பண்ணாதீங்க. நான் என்ன சொல்றேன், டாஸ்மாக்ல இத்தனை கடை இருக்கு, இத்தனை கூட குறைச்சாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, எத்தனை பேரு ரெஸ்டோ பாரு போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் பினாமியாக நடத்துகிறார்கள் என்ற பட்டியலை நாங்கள் வெளியிட்டால் உங்களுக்கு மறுப்பதற்கு தைரியம் இருக்கிறதா, தில்லி இருக்கிறதா? வெளியிடல. போலீஸ் உயர் அதிகாரிகள் பினாமியாக நடத்தும் பார், ரெஸ்டோ பார்கள் சென்னையில மட்டும் தமிழ்நாட்டுல எத்தனை இருக்குன்னு லிஸ்ட் கொடுத்து பேரோட சொன்னா உங்களால நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தைரியம் இருக்கா? செய்ய வேண்டிய எதிர்க்கட்சி கடமை. ஏன் எதிர்க்கட்சி சொல்றேன், இப்போ சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. உங்க முதலமைச்சர் நாளைக்கு பேரை சொல்லுங்க. அப்படி நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவர் யாராக இருந்தாலும் பதவியிலிருந்து நீக்கப்படுவார், தண்டிக்கப்படுவார். அப்படி தில்லி இருந்தா உங்களை சொல்லுங்க. அதே மாதிரி மதுபான ஆலைகள் யார் நடத்துறாங்கிறத பேரை போட்டு ஓனர்ஸ் போட்டோ போட்டு உங்க கட்சியில் இருக்கவங்க ஒருத்தர் பேராவது ஒரு போட்டோவாவது வந்ததுன்னா நீங்க இனிமேல் இந்த தேர்தலுக்கு வரக்கூடாது, இந்த அரசியலுக்கு வரக்கூடாது. கலாச்சாரத்தை அவர் தாய்மானவரா? எப்படி ஒரு தாய்மானவர் அப்பா சொல்லுங்க.